வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரு நேர்கோட்டில் போகக்கூட ஒரு கதை போன்று உங்களுடைய வாழ்க்கை எப்போதுமே இருக்காதுங்க. அது பல பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் போலத்தாங்க இருக்கும். ஆனா அதை யாராலையுமே படித்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் உங்களுடைய மனநிலையும் இருக்கும். உங்களாலையும் அதனை படித்து முடிக்காத அளவுக்கு சில பக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனை நினைத்து உங்களுடைய வாழ்க்கை சில நேரங்களில் வருந்தவும் ஆரம்பிக்கும், சில நேரங்களில் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சில நேரங்களில் உங்களுக்கு சிரிப்பையும் கொடுக்கும், இன்னும் சில நேரங்கள் உங்களுக்கு குழப்பங்களையும் கொடுக்கும். அதுதான் அந்த ஒரு புத்தகத்தில் இருக்கும் சில பக்கங்களாகவும் இருக்குங்க. சில பக்கங்கள் யாருக்கும் காட்ட முடியாத ஒரு ரகசியங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை போலவும் தோன்றவும் ஆரம்பிக்குங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய புத்தகம் என்னமோ சிறிய புத்தகமாகத்தான் இருக்கும். ஆனா அதில் இருக்கக்கூடிய பக்கங்கள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எழுதிய ஒரு பக்கங்களாக இருக்கும். உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ரகசியங்கள், நீங்க எதற்காக சிரிப்பீங்க, எதற்காக அழுகுவீங்க, மனதிற்குள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய காயங்கள் என்ன, உங்களை காயப்படுத்திய மனிதர்கள் யார், உங்களுடைய வாழ்க்கை எதனை நோக்கி போனோம் அப்படின்னு ஒரு புத்தகம் போல நீங்க எழுதி வைத்திருப்பீங்க. சில மிதுனம் ராசி நபர்கள் எழுதி வைத்திருப்பாங்க. இல்லைன்னா மனதிற்குள் இதை ஒரு கோட்டை போல கெட்டி வாழ்ந்து கொண்டும் நீங்க இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நபராகத்தான் இந்த மிதுனம் ராசி அன்பர்கள் எப்போதுமே இருப்பாங்க. நீங்க ஒரே நேரத்தில் இரண்டு மனநிலைகளுடன் வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. ஒரு மனது எல்லோருடனும் பேசணும், சிரிக்கணும், லைட்டாக எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைப்பீங்க. யார் என்ன கூறினாலும் உடனே நம்ம கோவப்படக்கூடாது, எல்லாருடனும் நம்ம சந்தோஷமாக நடந்து கூடணும். யார் எதாவது ஒன்று கூறினா கூட நம்முடைய மனசு நோகும்படி அவங்க கூறினால் கூட உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு மனதாக இருக்கும். ஆனா இன்னொரு மனது அமைதியாக எல்லாவற்றையுமே கவனித்து யாரிடமும் சொல்லாமல் வழியை சேமித்து வைத்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு மனது சாதாரணமான ஒரு மனதாக இருக்கும். இன்னொரு மனது யார் யார் என்ன பண்றாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு துன்பங்களை கொடுக்காங்க, உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எப்படி கீழே தள்ளணும்னு அவங்க முயற்சி செய்கிறாங்க, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் என அனைத்தையுமே சேமித்து வைத்து கொண்டேதாங்க இருக்கும். அதுவும் அமைதியாக இருக்கும் இன்னொரு மனது யாரிடமும் பேசணும்னு கூட சொல்லாது. அமைதியாக அமர்ந்து கொண்டு எல்லாத்தையுமே கவனித்து வைத்து கொண்டு யாரிடமும் சொல்லாம வழிகளை சேமித்து வைத்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க உங்களை தேடி வரும் பொழுது அந்த வழிகள் அனைத்தையுமே நம்ம திருப்பி காட்டணும் அப்படிங்கிற ஒரு மனது உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அதனால தான் அனைத்தையுமே இன்னொரு மனது உங்களுக்குள்ள சேமித்து வைத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க ஒரு நாள் நீங்க ஒருவருடன் மிகவும் நெருக்கமாக பேச ஆரம்பிப்பீங்க. அவங்க உங்களை புரிந்து கொள்ளணும்னு நிச்சயமா நினைத்திருப்பாங்க. நீங்க உங்களுடைய உண்மையான முகத்தை அவங்களிடம் காட்டவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க யாரு, எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எந்த ஒரு வாழ்க்கையிலிருந்து நீங்க வாழ்ந்து வந்திருக்கீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது, எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நிறைந்தது என அனைத்தையுமே நீங்க அவங்ககிட்ட காட்ட ஆரம்பிப்பீங்க. ஆனா ஒரு நாள் அவங்களுடைய பேச்சு வேற மாதிரி மாற ஆரம்பித்திருக்கும். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். ஏன்னா அவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும், அவங்களுடைய நடவடிக்கையாக இருக்கட்டும், எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து மாறி இருக்கும். ஏன் அப்படி பேசுனாங்க, எதற்காக அப்படி பேசினாங்கன்னு கூட உங்களுக்கு இதுவரைக்கும் தெரியாது. இருந்தாலும் சில பேச்சுக்கள் உங்களுடைய மனதை கஷ்டப்படும்படி பேசிவிட்டு உங்களை பற்றி எல்லாமே தெரிந்து வைத்துக்கொண்டு உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவது போல பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க போயிருப்பாங்க. ஆனா ஆரம்பத்துல எதுவுமே நீங்க தெரியாமத்தான் இருந்திருப்பீங்க. போக போக உங்களுக்குன்னு புரிய ஆரம்பித்திருக்கும். நம்மிடம் இருக்கக்கூடிய தேவையை அவன் எப்படியாவது பயன்படுத்திக்கிடணும் அப்படின்னு தான் வந்தான் என்பதை உணர்ந்து கொடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்க. இந்த ரெண்டு வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சுவர் கட்டி மாறி நிச்சயமாக இருந்திருக்கும். ஒரு சுவரை கட்டி அந்த ரெண்டு வார்த்தைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அந்த நாள் முதல் நீங்கள் பேசியிருப்பீங்க, ஆனா முழு மனசோடு கிடையாது. நீங்க சிரிச்சிருப்பீங்க, ஆனா உண்மையான ஒரு சிரிப்பாக இருக்காது. அது அந்த ஒரு மனிதர் மட்டும் கிடையாது, எல்லா மனிதரிடமும் நீங்க அப்படித்தான் பழக ஆரம்பிப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களை ஒருத்தவங்க ஏமாத்தினா கூட நீங்க எல்லாரையும் இந்த மாதிரிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு மனநிலைக்கு ஆளாக்கப்படுவீங்க. அதனால எல்லாரிடமும் அதே மாதிரியும் நீங்க நடந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து 5 உண்மையான விஷயங்கள் என்ன தெரியுமா? நான் யார் என்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். நீங்க பல முறை உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. என்னதான் உண்மையான நான்? எல்லோருக்கும் வேறு வேறு மாதிரி தாங்க இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்ட நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். பாந்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன தெரியுமா? நீங்க ஆரம்பிப்பது பலமாக இருக்கலாம், ஆனா முடிப்பது என்னமோ சிரமமாகத்தான் இருக்கும். இதனால பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கையில் இருந்து நிச்சயமாக போகவும் செஞ்சிருக்கோங்க.
யாரையும் முழுவதுமாக நம்ப முடியாத ஒரு நிலைமை உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். ஒரு முறை நீங்க நம்பி ஏமாந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ யாரையும் முழுமையாக நம்புவதற்கான மனசு உங்களுக்குள்ள தயங்கி கொண்டேதாங்க இருக்கும். அதிகமாக யோசிக்கக்கூடிய மனசு கூட உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு விஷயம் நடந்தா நீங்க அதை 100 ஆங்கிள்கள்ல இருந்து யோசித்துக் கொண்டே இருப்பீங்க. ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, இதற்கு பின்னணியில் இருப்பது யார் என்று உங்களை நீங்களே யோசித்து பிரச்சனைக்கு ஆளாக்கி கொள்வீங்க. தனிமையில கிடைக்கக்கூடிய உண்மை என்ன தெரியுமா? எவ்வளவுதான் கிரவுட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு யாரையுமே கண்ணுக்கு தெரியாது. நீங்க தனியா இருக்கும்போது மிகவும் சந்தோஷமா இருப்பீங்க. இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்றீங்களா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நாள் உங்களுக்கு ஒரு மனதின் திருப்பு முனையாக இருக்கும். காலையில நீங்க முழுவதும் மொபைல் இந்த ஒரு நாளில் எழுந்ததுமே மொபைல் பார்க்க ஆரம்பிப்பீங்க. மொபைலை எடுப்பீங்க. ஒரே ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த ஒரு மெசேஜையும் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை அப்படின்னா ஒரு நினைவு கூட உங்களுடைய மொபைல் நோண்டி கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு வர ஆரம்பிக்கலாம். அது உங்களுடைய மனநிலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்கும். ஆனால் அந்த ஒரு நினைவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நினைவாக இருக்கும். உங்களுடைய எக்ஸோட நினைவாக இருக்கலாம். உங்களை விட்டு சென்ற உறவுகளின் நினைவாக இருக்கலாம். அது அனைத்தும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஞாபகத்திற்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் நீங்களே வருத்தப்படுவீங்க. ஏன் இந்த நினைவெல்லாம் நமக்கு வந்து கொண்டு இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன சின்ன கவலைகள் நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அப்படி உங்களால் மறக்கவே முடியாத ஒரு நினைவு நிச்சயமா உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு நிமிடம் நீங்க அதனை நினைத்து உங்களுடைய மனநிலையில ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்படும். நீங்க ஒரு நிமிடம் சிரிக்கவும் செய்வீங்க. அடுத்த நிமிடம் சிந்திக்கவும் செய்வீங்க. இது எதற்கான ஒரு பொறியாக இருக்கும்? நம்மளை எதையும் சிக்க வைப்பதற்காகத்தான் இந்த மாதிரியான சில செயல்கள் செய்து கொண்டு இருக்காங்களா அப்படின்னு நீங்க ஒரு நிமிடம் சிரித்தாலும் அடுத்த ஒரு நிமிடம் நீங்க உங்களுக்குள்ளே ஒரு பயமானது நிச்சயமாக ஏற்பட்டு என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல ஐடியாக்கள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்குங்க. மதியத்துக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வேலை இல்லைனா படிப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க எவ்வளவுதான் உங்களுடைய படிப்புல ஃபோக்கஸாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைத்தாலுமே அது உங்களுக்கு மனது வேறெங்கேயே போய்விடுங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கவலைகள், உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய வேதனைகள், அது சம்பந்தமாக உங்களுடைய மனதானது போக ஆரம்பித்து விடும். ஆரம்பத்தில் உங்களுடைய மனது ஆரம்பிக்கும் பொழுது நன்றாகத்தாங்க இருக்கும். ஆனால் போக போக இந்த மாதிரியான மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். தோன்றி அது உங்களுடைய மனதை இன்னும் காயத்திற்கு மேலே காயத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஆரம்பத்தில் தெரியவே தெரியாது. போக போக அதை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உணர்ந்து கொண்டு ஏன் இப்படி நடக்க அப்படின்னு நீங்களே அதை புரிந்து கொள்வீர்கள். அதே மாதிரி மதியத்துக்கு பிறகு ஒரே ஒரு நபரின் வார்த்தை, இல்லை அப்படின்னா உங்களுடைய நண்பரின் வார்த்தையாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக கூட இருக்கலாம். யாராவது ஒருவர் சில வார்த்தைகளை உங்கள் மீது பேசுவாங்க. உங்களை அதிகமா யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக மாறி இருக்கும். நீங்க கஷ்டப்படும்படி அந்த ஒரு வார்த்தையை பேசியிருப்பாங்க. அதனை நினைத்து நீங்கள் இன்னமும் கஷ்டத்திற்கு ஆளாகி கொண்டிருப்பீங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுனாங்க, எதற்காக பேசணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள், பதில் சொல்ல முடியாத சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். மாலையில இதுதான் ஒரு உண்மையான ஒரு ரகசியமாக இருக்கும். ஒரு உண்மை உங்களுக்கு வெளியில் வர ஆரம்பிக்கும். அது பெரிய ஒரு விஷயமாக இல்லாமல் இருந்தாலும் அது உங்களுடைய கண்களை திறக்கக்கூடிய ஒரு விஷயமாக நிச்சயமாக இருக்கவும் செய்யும். நான் இவ்வளவு நாள் தவறான விஷயத்தில் தான் என்னுடைய எனர்ஜியையும் சரி, என்னுடைய சக்தியையும் நான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தனோ அப்படின்னு நீங்களே புரிந்து கொள்வீங்க. ஏன் அப்படின்னா நீங்க பேசிக்கொண்டிருந்த ஒரு விதமும் சரி, நீங்க யாருக்காக எல்லாமே பண்ணீங்களோ அந்த ஒரு நபர் போலியான ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஒரு நாள் போக போறாருன்னு தெரிந்தும் அவங்களுக்காக நீங்க எல்லாமே பண்ணியிருப்பீங்க. அதனால நீங்க மிகவும் மன வருத்தத்துக்கு ஆளாக்கப்படுவீங்க. அவங்க யாருன்னே தெரியாது. புதிய ஒரு நபர் அவங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. அவங்களிடம் நீங்களும் நல்லா பழகியிருப்பீங்க. உங்க இருவருக்கும் இடையில் நல்ல ஒரு பழக்கம் என்பது ஏற்பட்டிருக்கும். அதற்காக அவங்களுக்கு நீங்க பணத்தை வாரி கொடுத்துருப்பீங்க, தங்குறதுக்கு இடம் கொடுத்துருப்பீங்க, சாப்பிடுவதற்கு சாப்பாடு கொடுத்துருப்பீங்க, எல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஆனா அவங்க ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அப்போ நீங்க புரிந்து கொள்வீங்க, யாரும் நமக்குன்னு நிரந்தரமாக கிடையாது அப்படின்னு நீங்க நினைத்து வாழக்கூடிய ஒரு மனிதராக நிச்சயமாக மாறி விடுவீங்க. உங்களுடைய வாழ்க்கையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சின்ன வரவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சின்ன செலவுகள் ஏற்பட்டாலும் அதை உங்களால் சமநிலையாக வைத்து கொள்ள முடியும். நீங்க எதிர்பார்க்க முடியாத ஒரு அளவுக்கு மனிதர்கள் சிலர் உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க யாரு, என்ன, ஏது என்பதை நீங்க புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உறவுகள் உங்களை தேடி வருவாங்க. ஒருத்தவங்க உங்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாங்க. ஆனா நீங்க ஓப்பனா
ஓப்பனாக மாட்டீங்க. ஓப்பனாக எதையும் பேச மாட்டீங்க. இதனால உங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் என்பது நிச்சயமாக அதிகமாகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் புதன் பகவான் எப்படி தெரியுமா உங்களுக்கு சாதகமாக இருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு தெளிவை இந்த ஒரு நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனை இந்த ஒரு நேரத்தில் மாற்றி விடுவார். ஆனா அந்த கன்ஃபியூஷன் அனைத்திலும் ஒரு தெளிவானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள்ல ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக இருந்து கவனித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல நல்ல நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது நடக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும், எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் ஏற்படும் என்பதனை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.